ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன தி டேங்க் அப்படின்ற த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இறந்து போன அம்மாவோட மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க பையனுக்கு கிடைக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு அம்மா தான் கிட்ட சொல்லல, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு கொஞ்ச நாள் அங்க தங்கலாம் சொல்லி அவங்க ஃபேமிலி கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அழகான இடத்துல அமானுஷங்களும் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கும். அப்படி இவங்க ஒரு பயங்கரமான விஷயத்துக்கிட்ட மாட்டிட்டாங்க. அது என்னது, அது கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியை கடைசியில வித்தாங்களா இல்லையான்றத ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சோ டக்கன் கதைக்குள்ள போனா வாங்க. நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல மே 2, 1946 காலகட்டத்தை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜோருன்னு மழை பெய்யுது. ஒரு ஆள் கையில விளக்கு எடுத்துட்டு கீழே இருக்கிற டேங்க் உள்ள போறாரு. போன கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள பயங்கரமான சத்தம் கேக்குது. அவரும் வெளியே தப்பிச்சு வர முயற்சி பண்றாரு. ஆனா ஏதோ ஒண்ணு டேங்க் உள்ள இருந்து அவரை இழுத்து உள்ள தள்ளுது. இங்க இருந்து படத்தோட பேரை டேங்க் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 1978 காலகட்டத்தை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. எல்லா விதமான விலங்கும் அங்க இருக்கு. அதை வாங்கவும் சில பேர் வருவாங்க, அதை வேடிக்கை பார்க்கவும் சில பேர் வருவாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு பரபரப்பா வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களோட பொண்ணு ஒரு நாய்க்குட்டியை வச்சு விளையாடிட்டு இருப்பா. பாப்பா அந்த நாயை வச்சு இந்த இடத்த அழுக்காக்காத, கொஞ்சம் ஓரமா ஆயிரு அப்படின்னு சொல்லி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க கணவர் உதவிக்கு அவங்க மனைவியை கூப்பிடுறாங்க. என்னாச்சு இந்த வாட்டி என்ன பண்ணீங்கன்னும் போது, ஒரு எலி உள்ள போயிடுச்சு, எனக்கு கை எட்டல, நீ ஹெல்ப் பண்ணனும் போது அவங்களும் ஓடி போன ஒரு எலியை பிடிச்சு தராங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய விலங்குகள் வந்துகிட்டே இருக்கு, பராமரிக்க ஆள் தேவைப்படுது, நம்ம யாராவது ஆள் போடலாமான்னும் போது அதுக்கு பணம் தேவையே, நம்ம கிட்டதான் அது இல்லையே, பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஷாப்பா க்ளோஸ் பண்றாங்க. இப்ப வேகமா ஒரு ஆள் வராரு. ஹீரோ, சார் கடை க்ளோஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சார் நான் கடையை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்க அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, அதாவது என்னோட மனைவி லாயர், உங்க அம்மா இறந்த பிறகு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எங்க கிட்ட தான் இருந்தது, வெரிஃபை பண்ணோம், அது சில ப்ராப்பர்ட்டி இருந்தது, அதை உங்ககிட்ட ஃபர்தரா ஹேண்ட் ஓவர் பண்ணதான் வந்தோம் அப்படின்னும் போது, என் அம்மாக்கு ப்ராப்பர்ட்டியா, வாய்ப்பே இல்லை, என் அம்மாக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்ல அப்படின்னும் போது, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை பத்தி நான் பேசணும், வாங்க உள்ள போனோம்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த டைம் கூட என் அம்மா ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையே சார் என்னும் போது, மேபி அவங்க சொல்ல மறந்துருக்கலாம் போது, அது எப்படி சார், ப்ராப்பர்ட்டியை போய் யாராவது மறக்க வாய்ப்பு இருக்கா, கண்டிப்பா அதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டியா இருக்காது, நீங்க பேப்பர் ஒழுங்கா செக் பண்ணுங்க போது, இல்ல சார் இந்த ப்ராப்பர்ட்டியா உங்க அப்பா உயிரோட இருக்கும் போது, அதாவது 1935 காலத்துல வாங்கியிருக்காரு, அதுக்கு அடுத்து அவர் இறந்துட்டாரு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு உங்க அம்மா சிட்டிக்கு வந்துட்டாங்க. அவர் இறந்த அந்த துக்கத்தினால இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதே அவங்க மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களுக்கு தான் வரணும், நான் அதனால பேப்பர் ஒர்க் கொடுக்குறேன், சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. ஹீரோயின் ஆபீசர் கிட்ட, என்னோட அப்பாவும் என் அக்காவும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல, அப்படிதான் என் அம்மா என்கிட்ட சொன்னாங்கன்னும் போது, இல்ல சார் அந்த ப்ராப்பர்ட்டியில உங்க ஃபேமிலி இருந்தாங்க, அப்ப உங்களோட அப்பாவும் தங்கச்சியும் மாயமா மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி உங்க அம்மா அப்பவே போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இருக்கிற நிறைய ஃபைட்ஸை காமிப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும், இந்த விஷயத்தை எதுவுமே என் அம்மா சொல்லலையே, அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில சீக்ரெட் இருக்கும், எதுவா இருந்தாலும் நீங்க போய் பார்த்தாதான் தெரியும், இருந்தாங்கன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. பட் நாங்க எப்படி சார் அங்க போறது, எங்களுக்கு அங்க போகணும்னு விருப்பம் இல்லைன்னு போது, சார் உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்ச நாள் இங்க தங்குங்க, நாங்க எனக்கு தெரிஞ்ச பர்சனை கூட்டிட்டு வரோம், அவங்க கிட்ட அந்த இடத்த வித்துட்டு போயிருங்க, உங்களுக்கு பணமாவது கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் பணம் தேவை இருக்கு, அதனால அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு வேற யாருக்காவது வித்தலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் தங்குறதுக்காக இந்த இடத்துக்கு போறாங்க. ரொம்பவும் அமைதியான ஒரு தீவு, அந்த தீவுக்குள்ள மனுஷங்களோட நடமாட்டமே கிடையாது. போயிட்டே இருக்காங்க. அவங்க மனைவி, உங்களுக்கு கரெக்டா லொகேஷன் தெரியுமா, தெரியும் சொல்லிட்டு அவங்க கார்ல போயிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல உள்ள போகாதீங்க ஆபத்துன்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு. ஆனா அந்த போர்டு கீழே விழுந்ததுனால இவங்க கவனிக்காம உள்ள போறாங்க. உள்ள போயிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க போற வழியில மரம் விழுந்திருக்கு. இதுக்கு அடுத்து எப்படி போறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ இருங்க நான் பாத்துட்டு வரேன்னு வெளியே இறங்குவார். அவர் இறங்கி போற கேப்ல அவரோட நாய் வேகமா உள்ள ஓடி போயிடும். சரி நம்ம நடந்து போறாங்க. அந்த வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. பாக்குறாங்க அது ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு, எல்லா கதவும் மரப்பலகையால மூடப்பட்டு இருக்கு. ஹீரோ கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணிட்டு போறாங்க. பொருட்கள் எல்லாமே அங்கேதான் இருக்கு, கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்னா பாத்துட்டே இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மாவோட போட்டோ பாக்குறாங்க. அந்த டைம் அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்த போட்டோ அது. அதை பார்த்து அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப அவங்க மனைவி பின்னாடி இருக்க ஒரு டோரை ஓபன் பண்ணாங்க. பார்த்தா அந்த இடத்துல கடலோட வியூ ரொம்ப அழகா தெரியும். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நாங்க இங்க வந்தது நினைச்சு இப்ப நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கீழே ஒரு மூடப்பட்ட பொருள் இருக்கும். அது தூக்கி பார்த்தா அது சின்ன டேங்க். இது எதுக்கு இங்க இருக்குன்னு மனைவி கேட்கும் போது, தண்ணி எல்லாம் இங்கதான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா இங்க அதிகமா குடிக்கிற தண்ணி கிடைக்காது, மழை தண்ணிய மூலியமா தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே அவர் இறங்கி போவாரு. ரொம்பவும் டெப்தா இருக்கும். உள்ள நடந்து போகும்போது கீழே தண்ணியே இருக்காது, டேப் எல்லாம் க்ளோஸா இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மேல வராரு. வரும்போது உரும்புற ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் அவங்க மனைவியும் எடுத்துட்டு அந்த பொருள் எல்லாம் அந்த ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க, கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஹீரோவோட அம்மாவோட ரூமை பாக்குறாங்க. அவங்களோட போட்டோஸ், அவங்களோட நினைவுகள் எல்லாம் பார்த்து ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அவங்களோட பெட்ரூம்ல கதவெல்லாம் லாக் பண்ணிருக்கு. ஏன் இது லாக் பண்ணிருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பின்பக்கமா கதவெல்லாம் கீறி விட்ட மாதிரி
மாதிரி இருக்கும். இது இவங்க நோட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பேப்பர் தான் கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவும் எனக்கும் அம்மா அப்பாவோட போட்டோ கிடைச்சது, நான் இதுக்கு என் அப்பாவை பார்த்தது இல்லை, இதை பார்க்கும்போது இவர் தான் என்னோட அப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் உங்க அம்மா இங்க வந்து பிறகு 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க அதெல்லாம் பண்ணல, என்ன முழுசா அவங்க பாத்துட்டாங்க, என்ன படிக்க வச்சாங்க, அவங்க அடுத்த திருமணம் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு அக்காவும் அப்பாவோட நினைவும் அதிகமா அவங்கள தாக்குச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேப்பர்கள் என்ன இருக்கும்னா இவங்க அம்மா தன்னோட கணவரும் குழந்தையும் காணும்னு சொல்லி போலீஸா ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான காப்பீஸ் எல்லாம் இருக்கும். இதை பார்த்து ஹீரோ அப்ப எதுக்கு அம்மா என்கிட்ட அப்பாவும் அக்காவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு போய் சொன்னாங்க, ஒருவேளை இவங்களோட சாவுக்கு காரணம் என் அம்மா தானா, அவங்க சைக்கோவா இருப்பாங்களோ, இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு காணாம போயிட்டாங்க சொல்லி பொய்யா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள் இவங்க 2 பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். பேசிட்டே இருக்கும்போது டமால் சவுண்ட் கேட்கும். 2 பேரும் பயந்துருவாங்க. சரி வாங்க நம்ம தூங்கலாம்னு சொல்லி ஹீரோ அவங்க பொண்ணுக்கு கதை சொல்லி தூங்க வச்சிருவாங்க. இங்க ஹீரோயினும் அவங்க கணவர் கிட்ட நான் பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ணும்போது உன்னோட அம்மாவோட டைரிய பார்த்தேன், ஆனா இதுல பாதி வார்த்தைகள் தான் இருந்ததுன்னு சொல்லி அதை காமிக்கிறாங்க. ஹீரோட அம்மா என்ன எழுதியிருப்பாங்கன்னா என்னோட கணவர் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் பீச்ல நடக்கும் போது நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம், என் லைஃப் இதுக்காக அழகா இருக்கும்னு நினைச்சேன், என் பொண்ணு கூட நான் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், என் வயிற்றுல இருக்கிற பாப்பாவும் நல்லா வளர ஆரம்பிச்சது, அப்படி எங்க வாழ்க்கை அழகா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் தெரியாத ஒரு நபர் கிட்ட ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல இந்த இடம் ரொம்ப பயங்கரமான இடம், இந்த இடத்துக்குள்ள வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய பேப்பர் ஒர்க்லாம் நான் பார்த்தேன். இதை பார்த்து என் கணவரும் அதெல்லாம் தூக்கி போடு, இந்த இடத்துல நம்ம வாழ்றது பிடிக்காதவங்க தான் தேவையில்லாத விஷயத்த பண்றாங்க அப்படின்றத சொன்னாரு. அடுத்த நாள் நைட்ல இருந்து எங்களுக்கு பயங்கரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஜோரன் மழை பெஞ்சது. என்னோட கணவர் டேங்க் கிட்ட போனாரு. அடுத்த நாள் நான் என் கணவருக்காக வெயிட் பண்ண அவர் ரிட்டர்ன் வரவே இல்லை. 3 நாள் ஆயிடுச்சு என் கணவர் வராதனால போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அடுத்த 2 நாள் கழிச்சு என்னோட பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபக்கத்தோட பேஜ் இருக்காது. நம்ம மீதி டைரியும் தேடலான போது அதெல்லாம் தேட தேவையில்ல, என் அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, எனக்கு இதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்றத ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த டேங்க் உள்ள பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க அந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டே இருக்கும் போது அவளோட பெட்டு கீழே ஏதோ ஒரு உரும்புற சவுண்ட் கேக்குது. இந்த பயத்தை வேகமா ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட வரா. அம்மா என் ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கிறதா நான் பாக்குறேன், எனக்கு பயமா இருக்குன்றா. அவங்களும் அப்பதான் எழுந்து பாக்குறாங்க. அந்த டேங்க் உள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. அவங்க கணவரை எழுப்பி கீழே ஏதாவது இருக்கா பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் கீழே இறங்கி போறாரு. நீ மேலே ஏற நான் பாக்கன்னு சொல்லி இறங்கி கீழே போயிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு இப்போ வெளியே வித்தியாசமான குரல் கேக்குது. என்னவா இருக்கும்னு சொல்லி இவங்க தன்னாரியமா நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க கணவரை பார்த்து பயப்படுறாங்க. இங்க ஒண்ணும் இல்ல, இங்க சின்ன சின்ன விலங்குகள்லாம் இருக்கும், அதுதான் சத்தம் போடுது, நம்ம தூங்கலாம்னு சொல்லி அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்போ ஹீரோட அம்மா அவங்க குழந்தை கூட விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு மழை பெய்து பயங்கரமான சத்தம் கேக்குது. அவங்க பயந்து போறாங்க. டக்குன்னு கணத்தை வந்து பார்த்தா ஹீரோனிக்கு இது மாதிரி கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. கணவரை பார்க்க போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னமோ தண்ணி வருது இல்ல, இன்ஜின்லாம் நான் ரிப்பேர் பண்ணிருக்கேன், கீழே டேங்க சரி பண்ணா நம்மளுக்கு தண்ணி வந்துடும், பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லும் போது ஏன் நீங்க பண்றீங்க, யாராவது ஆளை கூட்டிட்டு வரலாமே, என்னமோ அதுக்கு வர செலவாகும், நானே பாத்துக்கேன்னு சொல்லி சில பொருட்களை எடுத்துட்டு டேங்க் உள்ள இறங்குறாரு. ஹீரோனிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப ஹீரோ உள்ள நடந்து போயிட்டே இருக்காரு. அவங்க மனைவி என்ன ஆச்சு, ஓகேவா உள்ள அப்படின்னும் போது ஓகே தான், உள்ள ரொம்ப ஆழமா போயிட்டே இருக்கு இந்த இடம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பார். இப்போ அங்க தண்ணி வரக்கூடிய ஒரு வீல் மாதிரி இருக்கும், அது அவங்க சுத்தி விடணும். ஆனா அது டைட்டா இருக்கும். ஹீரோ திருவும் போது கையில அது கிழிச்சிரும், கீழே ரத்தம் சொட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்பாரு. தண்ணி நல்லாவே வரும். இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது தண்ணி வர இடத்துக்குள்ள ஒரு குறுகலான பாறைகள் இருக்கும். நடந்து வந்துட்டே இருப்பாரு. கீழே ஒரு விஷயத்த பார்த்து எடுத்துருவாரு. இப்ப ஹீரோ மனைவி கூப்பிட்டு நான் கீழே ஒரு விஷயத்த எடுத்தான். ஹீரோனுக்கு வந்து வித்தியாசமான உயிரினங்களை பத்தி பாக்குறதும் ஆராய்ச்சி பண்றதும் பிடிக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி ஒரு உயிரினத்தை நான் பார்த்ததே இல்லை, கண்டிப்பா இது தண்ணிக்குள்ளதான் வாழக்கூடியது, இதுக்கு கண்ணு கூட இல்ல பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி டீப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டேங்க்குள்ள வந்து பயங்கரமான சத்தம் வருது. இப்ப அங்க இருக்கிற நாயம் அந்த டேங்கை பார்த்து பயங்கரமா குறைச்சிட்டே இருக்கு. இப்ப டக்குன்னு அது பயந்து ஓடி போயிடுது. அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லி எட்டி பாக்குறா, தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு போறதா அவ பாத்துருப்பா. பார்த்த உடனே கத்தி கதற ஆரம்பிப்பா. அவங்க அம்மா வேகமா ஓடி வந்துருவாங்க. ஹீரோ என்னாச்சு, ஏன் இதை பார்த்து பயந்தீங்கன்னும் போது இப்ப டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. மன்னிச்சிருங்க, நான் கத்துனேன், யாருமே வெளியே வரல, கது ஓப்பனா வந்து நான் உள்ள வந்துட்டேன், நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக வந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தான் என்ன இங்க அனுப்புனாங்க போது அவங்க நம்ம பேசாம சொல்லி அந்த இடத்த பத்தி காமிப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவும் பெரிய இடம், இதை வித்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பேர் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போறாங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்கும் போது ஹீரோ செம ஷாக்கா இருறாரு. இந்த இடத்துக்கு இவ்வளவு பணம் கொடுப்பாங்களான்னு போது ஆமா உங்களுக்கு கம்மியா இருந்தா சொல்லுங்க, இதை விட அதிகமா தரவங்கள நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்றத சொல்லுவாங்க. போது ஹீரோனும் ஆமா எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், நாளைக்கு அவங்களை வர சொல்லுங்க, நம்ம பேசி உடனே இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வித்துட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும் போது அந்த லேடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நிறைய பேர் வினோதமா சொல்லுவாங்க, ஆனா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் போது ஹீரோனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணுமோ அது இந்த பழங்குடிங்க சொல்ற விஷயங்க, அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதீங்க, இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. அதாவது இந்த மண்ணுக்குள்ள ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் இருக்கு, அது இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் மறைய வச்சிரும் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் கட்டுக்கதைங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, நம்ம இந்த இடத்த வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி நான் உங்களை டிராப் பண்ண வரவா, இல்ல வேண்டாம் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் ரசிச்சுட்டே நடந்து போயிருவேன்னு சொல்லி அவங்க போயிருவாங்க. இப்ப அவங்க
நடந்து போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப இருட் ஆயிரும். காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் ஆகாது. என்ன ஆச்சுன்னு சொல்லி இன்ஜினை பார்க்கலான்னு போனா இப்போ அவங்கள ஏதோ ஒண்ணு தர இழுத்துட்டு போயிடும். அவங்க கத்தி கதற ஆரம்பிப்பாங்க. இதை கேட்டு ஹீரோனியும் பயந்து போயிருவாங்க. பிரச்சனை போடுன்னு சொல்லிட்டு கீழே நடந்து வரும்போது கிச்சன் ஜன்னல்ல ஒரு விஷயத்த பாத்துருவாங்க. அவங்க கணவர் என்ன ஆச்சுன்னு போது, நான் ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், அதுக்கு கண்ணே இல்ல, அது நம்மளையும் முறைச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு பாருங்கன்னு போது அவரை பார்க்கும் போது கண்டிப்பா படத்துல வர மாதிரிதான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லும் போது, இல்ல நாங்க பார்த்தேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இங்க இருந்து போயிடலாம் போது, கவலைப்படாத, நாளைக்கே அந்த சேல்ஸ் பர்சன் யாராவது கூட்டிட்டு வருவாங்க, உடனே அங்கேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இங்க இருந்து போயிடலாம், இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலை ஹீரோ தண்ணி குடிக்கிறதுக்காக டேப் ஓபன் பண்ணிட்டாரு. தண்ணி ரொம்ப கலங்கெல்லாம் அழுக்கா வருது, என்னாச்சுன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி டேங்க்குள்ள இறங்கி பாக்குறாரு. இங்க தண்ணி முழுசா ரொம்ப ஆரம்பிக்கும். வேற ஒரு ஓட்ட வழியா தண்ணி வெளியே போக வேண்டியது, ஆனா அது போகாம அந்த இடத்த அடைப்பு இருக்கிறனால சேரும் சகஜம் தண்ணியில கலங்க ஆரம்பிக்கும். இதை பார்த்து அவரும் அந்த ஓட்டையில அடைக்கப்பட்ட விஷயத்த இழுத்துக்கிட்டே இருப்பாரு. இழுக்கும் போது அவர் கையில ஒரு துணி வரும். ஓரத்துல ஏதோ ஒரு விலங்கோட உடலை அவர் பார்த்திருப்பாரு. பயந்து போயிருவாரு. இப்போ அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா வெளியே வந்துருவாரு. அவங்க மனைவி என்னாச்சு, எல்லாமே ஓகேவான போது, இங்க பாரு ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்லி அடைப்புல இருந்து அந்த பொருளை எடுத்து வந்து அவங்க மனைவி கிட்ட கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு செயின் இருக்கும். இதை பார்த்து அவங்க வேகமா அவங்க மாமியாரோட போட்டோ எடுத்து வந்து காமிப்பாங்க. இங்க பாருங்க, ஹீரோட அக்கா காலத்துலதான் இந்த செயின் இருந்திருக்கும். இதை பார்த்து அவங்களும் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு காரணம் என் அம்மாவா தான் இருப்பாங்க, இந்த விஷயத்த நம்ம போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்றத இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் தேவையான பொருளா நான் சிட்டில போய் வாங்கிட்டு வரேன், நீ வீட்லயே சேஃபா இருன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவரு போவார். அப்படி கார் எடுத்துட்டு போகும்போது வெளியே ஒரு கார் நிக்கிறத அவர் பார்த்துருவாரு. சேல்ஸ் பர்சன் இன்னுமா இங்க இருந்து போலன்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிட்டே வரவர் பார்த்தா அவங்க உடல் ரொம்பவும் கொடூரமா இருக்கும். அதை பார்த்து அவருக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க கிட்ட இந்த போனை வச்சு போலீஸ் கால் பண்ணுவாங்க. ஆனா சிக்னல் ரீச் ஆகாது. இங்க ஹீரோனியும் அவங்க பொண்ணுக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க மாமியாரோட வியூ வரும். ஜன்னல் எல்லாத்தையும் மரப்பலகையால ஆணியால அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பயமும் பதட்டமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. இப்ப அவங்க பொண்ணு தூங்க வச்ச பிறகு ஹீரோனியை நடந்து வருவாங்க. கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கும். எப்படி தண்ணி வந்ததுன்னு சொல்லி பாத்துட்டே போறாங்க. ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் ஓபன் பண்ண பாக்குறாங்க, ஓபன் ஆகல. கீ எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, கீ கிடைச்சிடுது. ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அவங்க மாமியாரோட பாதி எழுதப்பட்ட டைரி அவங்க பாக்குறாங்க. அந்த டைரியில இவங்க கணவர் காணாம போன பிறகு ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அந்த டேங்க்குள்ள இருந்து வந்து அவங்க பொண்ணையும் தூக்கிட்டு போயிருக்கும். இதை பார்த்து அவங்க இந்த இடத்துல இதுக்கு உயிரோட இருக்க முடியாது சொல்லி பிரெக்னெண்டா இருக்கிற அவங்க குற்றமலையில கார் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பாங்க. தன்னோட பையனும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற காரணத்தாலதான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கிறதே அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துல அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கும் போது கதவு லாக் ஆயிடுது. இப்ப அவங்க கதவு கீழே எட்டி பாக்குறாங்க. ஏதோ ஒரு மான்ஸ்டர் உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்கும். பொண்ணு தனியா இருக்கான்னு சொல்லி பயத்துல இவங்க ஜன்னலை உடைச்சிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க ஹீரோவும் வேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராரு. அவங்க மனைவியும் குழந்தையும் பாக்குறாரு. அவங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், எங்களுக்கு பயமா இருக்கு, இதுக்கு அடுத்து இந்த வீட்டுல நாங்க இருக்க விரும்பல, இங்க இருந்து உடனே போயிடணும் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோவும் அவங்க மனைவிய தனியா கூப்பிட்டுட்டு, நான் கார்ல போகும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன், நேத்து வந்து அந்த லேடி இறந்து போயிருந்தாங்க, நான் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லிட்டேன், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. உங்க அம்மா எழுந்த டைரியில இந்த இடத்துல யாருமே காணாம போல, எல்லாரையும் அந்த மான்ஸ்டர் தான் வேட்டையாடி இருக்கு, உங்க அம்மா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க, உங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதே சொல்லல. இந்த டைரியில கடைசியில உங்க அம்மா எழுதினது என்னன்னா, இந்த இடம் சாபம் நிறைந்த இடம், இங்க இருக்காதீங்க, ஓடுங்க அப்படின்றத எழுதியிருக்காங்கன்னு போது, சரி எல்லா திங்ஸ் எடுத்து வைங்க, நம்ம கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து போகணும், இங்க நான் போலீஸை வர சொல்லியிருக்கேன், நான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டு வழியா வேகமா ஓடி போவார். அதே நேரத்துல போலீஸ் கார்ல வந்துட்டே இருப்பாங்க. நடுவுல கார் நிக்கத பார்த்த உடனே அந்த காரை செக் பண்ணுவார். இப்போ அங்க அந்த மாஸ்டர் வந்து அவரையும் கொடூரமா கொலை பண்ணிடும். இதை ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்து பயந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாரு. எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டு உங்க மனைவி கோவம் வருது. இப்பதானே நீங்க கிளம்ப சொன்னீங்க, இருக்க சொல்றீங்க. வெளியே அங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கு, அங்க வந்து போலீஸையும் அது கொடூரமா கொலை பண்ணிடுச்சு, நம்ம வெளியே போறது ஆபத்து, இங்கதான் இருக்கணும்னு போது, இங்க பாருங்க அந்த மான்ஸ்டர் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணுது. அதனாலதான் நேத்தும் அந்த விஷயம் நடந்தது, நம்ம வீட்டுக்குள்ள தான் கண்டிப்பா அது கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து நம்மள கொலை பண்ணிரும், இங்க இருக்க நான் விரும்பல, என்ன பரவாயில்ல நம்ம கார் கிட்ட போயிடலாம், கார்ல போயிட்டோம்னா சேஃபா இருக்கலாம் அப்படின்வாங்க. இப்ப ஹீரோவும் அந்த தண்ணி இருக்கிறனாலதான் அந்த மான்ஸ்டருங்க நிறைய இனப்பெருக்கம் பண்ணி வருது, அந்த தண்ணி முழுசையும் நிறுத்தி அந்த இடத்துல பாம்பு போட்டு வந்துடுறேன், அதுங்க எல்லாம் இறந்து போயிடும், நம்ம அதுக்கு அடுத்து இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஹீரோனி பயப்படுறாங்க, நான் வரலன்னா எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்குறாரு. ஹீரோவும் தேவையான பொருளை எடுத்துட்டு தண்ணிக்குள்ள இறங்குறாரு. வீல அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற குறுகலான பாறைகளுக்குள்ள போறாரு. அங்க நெருப்பை ஏத்தி பாம்பு ஒண்ணு செட் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்க இருந்த மான்ஸ்டருங்க ஹீரோவோட சத்தத்தை கேட்டோம். அதுங்க கண்ணுல ஓசைகளை வச்சுதான் போறவங்கள கண்டுபிடிக்கும். அவர் அப்படியே பிடிச்சு தண்ணிக்குள்ள முழுகடிக்க பார்க்கும். அவரும் அதுங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இங்க ஹீரோயினும் பெட்ரூம்ல இருப்பாங்க. வெளியே பயங்கரமான சத்தம் கேட்கும். இப்ப யாரோ கதவை தட்டுவாங்க. ஹீரோயினையும் பயந்துட்டே கதவு திறந்து பார்த்தா அவங்களோட நாய் தான் வேகமா உள்ள ஓடி வரும். டக்குன்னு அவங்க கதவை லாக்
லாக் பண்ணிடுவாங்க. இப்போ சவுண்ட் கேட்கும், ஒரு மான்ஸ்டர் ஹீரோயினிய தேடி உள்ளே வந்துரும். இப்போ ஒரு மான்ஸ்டர் ஹீரோயினோட பொண்ணா தூக்கிட்டு போயிரும். ஹீரோயினும் அந்த மான்ஸ்டரை அடிக்க பார்ப்பாங்க. ஆனா இன்னொன்னு ஒரு மான்ஸ்டர் அவங்க மேல டேபிள தள்ளி விட்டுட்டு அவங்கள கடிக்க வரும். ஹீரோயினால தன்னையும் காப்பாத்திக்க முடியாம தன்னோட குழந்தைய காப்பாத்திக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நடக்க முடியாம கஷ்டப்பட்ட அந்த டேங்கை விட்டு வெளியே வந்து மயங்கி கிடப்பாரு. அவர் கண்ணு முன்னாடியே அங்கிருந்து ஒரு மான்ஸ்டர் உங்க பொண்ணை தண்ணு டேங்க் குள்ள தூக்கிட்டு போகும். அவர் காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவரால் நகர முடியாது. அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. இங்க ஹீரோனியும் அந்த மான்ஸ்டரை அடிக்க என்னென்னோ பண்ணுவாங்க. ஆனா அது அவங்கள பார்த்தோடய உரும்பிக்கிட்டே இருக்கும். கோவத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வாயில சில பொருளை தூக்கி போட்டு நெருப்ப காமிப்பாங்க. நெருப்ப பார்த்தோன்னே அதை பயந்தாங்க வேகமா ஓடி போயிடும். ஹீரோனியும் அதோட வீக்னஸ் நெருப்புன்றத புரிஞ்சுப்பாங்க. வேகமா கீழே ஓடி போவாங்க. அவங்க கணவரும் அந்த மான்ஸ்டர் நம்ம குழந்தைய டேங்க்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சுன்னு நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. என்னன்னா பரவாயில்ல, நான் என் பொண்ணோட தான் வருவேன். வினிகர் நெருப்பு அப்படின்ற பொருட்களை எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போவாங்க. அதுங்க உடம்புல படுற தண்ணி மூலியம் தான் அதுங்க பிரீத் பண்ணுது. வினிகரை சேர்த்தோம்னா அது தண்ணி அதுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தரும், ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாத்திலும் வினிகரை ஊத்தி விட்டுறாங்க. அவங்க பொண்ணோட பேரை சொல்லிக்கிட்டே போறாங்க. இப்போ அங்க 2 விலங்கு அவங்கள பாக்குது. ஒண்ணு தண்ணிக்குள்ள அவங்களை வேகமா இழுத்துட்டு போறது. ஆனா அவங்க கிட்ட இருந்த பொருளை வச்சு அதோட கண்ணிலும் வாயிலும் குத்துன்னு குத்தி அதை மர்கியா பண்ணிடுறாங்க. இதை பார்த்து இன்னொன்னு ஒரு விலங்கும் தூரமா சைலண்டா நிக்குது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் அவங்கள பிடிச்சி இழுக்குது. ஆனா விட்டுடுது. இப்ப அவங்க பொண்ணோட சவுண்டே ஹீரோனுக்கு கேக்குது. தான் பொண்ணை தேடி அவங்க அந்த குகைக்குள்ள வரும்போது அது வேகமா அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்து கடிக்க ஆரம்பிக்குது. தண்ணி ஃபுல்லா ரத்தமா ஆகுது. ஆனா எப்படியோ அதை அடிச்சு அது வாயில கம்பியில குத்தி அதை மர்கியா பண்ணிட்டு அவங்க பொண்ணை காப்பாத்துறாங்க. அவங்க பொண்ணு பயந்துட்டே இருக்கா. இங்க பாருமா, இங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கும் போல, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, அம்மா பேச்சை கேளு, வாங்கி வந்து போலான்னு போது அந்த ஓட்ட வழியா எக்கச்சக்கமான மான்ஸ்டருங்க இருக்கும். தண்ணிக்குள்ள வர பாக்கும். இதை பார்த்த ஹீரோனும் அவங்க கிட்ட அந்த நெருப்பை அதுக்கு மேல போட்டுட்டு அந்த இடத்துட்டு வேகமா நீச்சல் அடிச்சுட்டே வந்துடுறாங்க. டக்குன்னு வந்து அந்த டேங்கையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க நம்ம 2 பேரும் கார்ல போயிடலாம், அதுக்கு அடுத்து அப்பாவை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு வேகமா காரை நோக்கி போறாங்க. காருக்குள்ள பாக்குறாங்க கீ இருக்காது. அதனால அவங்க பொண்ணு நீ காருக்குள்ளேயே 100 வரைக்கும் கவுண்ட் பண்ண, அம்மா அப்பா கூட கீ எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்களும் கன் எடுத்து ரூம்குள்ள வராங்க. இருட்டா இருக்கு. உள்ள எந்த மாஸ்டரும் இல்ல. அவங்க கணவர் மயக்கத்துல இருப்பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாப்பா சேஃப் தான், நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி அவங்க கணவரை கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த பொண்ணு 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவா. அவங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு மான்ஸ்டர் வருது. அது அந்த குட்டி பொண்ணை பார்த்தோன்னே அவளை கடிக்கிறதுக்காக காருக்குள்ளேயே வந்துருது. அந்த பொண்ணு பயந்துட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க இடம் இந்த கன்னை வச்சு அதை ஷூட் பண்ணிட்டு வேகமா வேற ஒரு கார்ல ஏறிடுவாங்க. இப்போ பின்னாடி இந்த டோர் வழியா அந்த மான்ஸ்டர் உள்ள வந்துடும். மரியாதையே என் காரை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அது வாயிலே ஷூட் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல கீர் போட்டுட்டு செம ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போவாங்க. நம்மளுக்கு இதுதான் முக்கியம் கோபாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா காரை அப்படியே ஓட்டிட்டே போவாங்க. ரொம்ப தூரம் போயிருவாங்க. கொஞ்சம் விடிய ஆரம்பிக்கும். பயத்துல அப்படியே அழுக ஆரம்பிப்பாங்க. அவங்க கணவரும் மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாரு. அம்மா அப்பாக்கு என்னாச்சு, ஒண்ணும் இல்லடா, எல்லாமே ஓகே ஆயிரும், நம்மளுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பொறுமையா மூச்சு எடுத்து விடுறாங்க. இப்போ ஜூன் 22, 1993. இப்போ அந்த டேங்குக்குள்ள சில ஆட்கள் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்குது. இதுல எத்தனை பேர் உயிர் ஊசலாட போகுதுன்னு தெரியல. இப்ப பயங்கரமான மான்ஸ்டரோட சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்தது மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை நான் சந்திக்க வரேன். Until then, bye bye.